வணக்கம். காலை நேர பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். கழுத்து நெரிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ள 27 வயது இளைஞர். பால்மாவின் விலையை குறைப்பது கலந்துரையாடல். சாவகச்சேரி வைத்தியசாலையில் முன்னாள் வைத்திய அஸ்தகருக்கு எதிரான வழக்கு விசாரணைகள் ஒத்திவைப்பு. பேருந்தில் சென்ற இளம் யுவதி மீது பாலியல் சேட்டை, ஓய்வு பெற்ற அதிபர் ஒருவர் கைது. ஆஸ்திரேலியாவின் படுகொலை செய்யப்பட்ட இலங்கை பெண். லிட்டோ சமையல் எரிவாயுவின் விலையில் மாற்றம் ஏற்படாது, முதித்த பீரிஸ் தெரிவிப்பு. 2024 ஆண்டு நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் தபால் மூல வாக்களிக்கும் விண்ணப்பம் தொடர்பான அறிவிப்பை தேர்தல்கள் ஆணைக்குழு வெளியிட்டுள்ளது. வேட்பாளர்கள் போலி விளம்பரங்களுக்கு இரையாகாமல் தேர்தல் ஆணையத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் பதிவு செய்திருப்பது தொடர்பான தகவலின்படி செயல்பட வேண்டும் என்று அதில் கூறப்பட்டுள்ளது. சமூக வலைத்தளங்களில் பல்வேறு வழிகளில் வெளியிடப்படும் விளம்பரங்களுக்கு ஆணையம் பொறுப்பேற்காது என்றும், அதில் உள்ள தகவல்கள் தவறானவை என்றும், மக்களை தவறாக வழிநடத்துவதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலுக்கான தபால் மூல வாக்களிப்பு விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்வது 5/8/2024 அன்று முடிவடையும் என்று ஆணைக்குழு அறிவித்துள்ளது. வவுனி குளத்திலிருந்து நேற்று முன்தினம் சடலமாக மீட்கப்பட்ட இளைஞர் கழுத்து நெரிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளார் என முல்லைத்தீவு மாவட்ட சட்ட வைத்திய அதிகாரி வழங்கியுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு ஜோகபுரம் மல்லாவி பகுதியினைச் சேர்ந்த ஆனந்தராசா சஜீவன் என்ற இளைஞர் நேற்று முன்தினம் வவுனி குளத்தில் சடலமாக மீட்கப்பட்டார். கடந்த 29ஆம் தேதி இரவு சுமார் 20 லட்சம் ரூபாய் பணத்துடன் ஜோகபுரத்திலிருந்து பாண்டியன் குளம் நோக்கி சென்ற குறித்த இளைஞரை காணவில்லை என உறவினர்கள் தேடிய நிலையில் நேற்று முன்தினம் அதிகாலை வவுனிக்குளம் குளத்தில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் சம்பவத்துக்கு இடத்துக்கு வருகை தந்த உடலத்தை உடற்கூற்று பரிசோதனையின் பின்னர் உறவுகளும் ஒப்படைக்குமாறு தெரிவித்திருந்தார். உடற்கூற்று பரிசோதனையில் முடிவில் குறித்த இளைஞர் கழுத்து நெரித்துக் கொல்லப்பட்டுள்ளதாக சட்ட வைத்திய அதிகாரியின் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் நாட்டாங்காண்டல் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. பால்மா இறக்குமதியாளர்களுடன் அடுத்த சில தினங்களில் கலந்துரையாடல் நடத்தப்படும் என வர்த்தக மற்றும் உணவு பாதுகாப்பு அமைச்சர் நளின் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். இதன்போது பால்மாவின் விலையை குறைப்பது தொடர்பில் கலந்துரையாடப்பட உள்ளது. இதனை விசேட ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது குறிப்பிட்டுள்ளார். இதற்கமைய பால்மாவின் விலையை குறைக்க எதிர்பார்த்துள்ளதாக தெரிவித்துள்ள அமைச்சர் விலையை கணக்கிடுமாறு நுகர்வோர் அதிகார சபைக்கு பணிப்புரை விடுவித்துள்ளார். மேலும் நுகர்வோருக்கு தேவையான சலுகைகளை வழங்குவது தொடர்பில் இறக்குமதியாளர்களுடன் கலந்துரையாட உள்ளதாக அமைச்சர் நளின் பெர்னாண்டோ மேலும் குறிப்பிட்டுள்ளார். சாவகச்சேரி வைத்தியசாலையில் முன்னாள் வைத்திய அஸ்தகருக்கு எதிரான வழக்கு விசாரணைகள் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 11ஆம் தேதி ஒத்திவைக்கப்பட உள்ளது. முன்னாள் வைத்திய அஸ்தகர் தமக்கு அவதூறு ஏற்படுத்தினார், கடமைக்கு இடையூறு விளைவித்தார் உள்ளிட்ட 5 முறைப்பாடுகள் தொடர்பிலான வழக்கு விசாரணை நேற்றைய தினம் சாவகச்சேரி நீதிமன்றத்தில் நடைபெற்றது. இதன்போது முன்னாள் வைத்திய அஸ்தகர் சார்பில் மன்றில் முன்னிலையாகியிருந்த சட்டத்தரணி வழக்கில் இரு தரப்பினர் வைத்தியத்துறை சார்ந்தவர்கள் என குறிப்பிடுவதுடன் வழக்கினை இணக்க சபைக்கு மாற்றுமாறும் மன்றில் சமர்ப்பணத்தை முன்வைத்துள்ளார். அதற்கு முறைப்பாட்டாளர் சார்பில் முன்னிலையான சட்டத்தரணிகள் ஆட்சேபனை தெரிவித்ததுடன் வைத்தியர் போலீஸ் நிலையம் சென்றுதான் குற்றஞ்சாட்டிய நபர்கள் தொடர்பிலான ஆதாரங்களை இதுவரையில் வழங்காமை தொடர்பிலும் மன்றில் சுட்டிக்காட்டியுள்ளார். அதனைத் தொடர்ந்து வழக்கினை எதிர்வரும் 9ஆம் மாதம் 11ஆம் தேதிக்கு ஒத்திவைத்த மன்று வைத்தியரை போலீஸ் நிலையம் சென்று வாக்குமூல ஆதாரங்களை சமர்ப்பிக்கவும் கட்டளையிட்டுள்ளார். அங்குருவ தோட்ட வெறிவெல்பிட்டிய பிரதேசத்தில் பாட்டியிடம் வளர்ந்த 13 வயது சிறுமியொருவர் தனது மாமன் மகரால் கற்பமாக்கப்பட்ட சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. பெற்றோரின்றி பாட்டியின் அரவணைப்பில் வளர்ந்த சிறுமி மாமன் மகனால் துஷ்பிரயத்துக்கு உள்ளாக்கி தற்போது 1.5 மாத கர்ப்பிணியாக உள்ளதாக அங்குருவ தோட்ட போலீசார் தெரிவித்துள்ளனர். அதே வீட்டில் மாமாவின் மகனான 18 வயதுடைய இளைஞர் சிறுமியை பலமுறை துஷ்பிரயோகம் செய்துள்ளமை போலீஸ் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. சம்பவம் தொடர்பில் 18 வயதுடைய இளைஞர் கைது செய்யப்பட்டதுடன் நேற்று ஹொரணை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளார். சிறுமியை சட்ட வைத்திய அதிகாரியிடம் முன்னிலைப்படுத்துவதற்காக ஹொரணை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த அங்குருவா தோட்ட போலீசார் இச்சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்.
கொழும்பிலிருந்து மாத்தளை சென்ற பேருந்தில் இளஞ்சுவதி மீது பாலியல் சேட்டை புரிந்த ஓய்வு பெற்ற அதிபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக களுத்துறை தெற்கு போலீசார் தெரிவித்துள்ளனர். கைது செய்யப்பட்டவர் காலி பிரதேசத்தில் உள்ள பாடசாலை ஒன்றில் கடமையாற்றிய ஓய்வு பெற்ற அதிபர் என கூறப்படுகிறது. சந்தேக நபர் கொழும்பிலிருந்து மாத்தளை நோக்கி பயணித்த பஸ்ஸில் பயணித்த 25 வயதுடைய யுவதி ஒருவர் மீது பாலியல் சேட்டை புரிந்துள்ளார். சம்பவம் தொடர்பில் பஸ்ஸின் நடத்துனர் இது தொடர்பில் களுத்துறை தெற்கு போலீசாருக்கு தகவல் வழங்கியதை அடுத்து சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். லிட்டோ சமையல் எரிவாயுவின் விலை ஆகஸ்ட் மாதத்தில் மாற்றம் ஏற்படாது என லிட்டோ நிறுவனம் அறிவித்துள்ளது. இந்த மாதத்தில் நிலவும் விலையிலேயே அடுத்த மாதமும் லிட்டோ சமையல் எரிவாயுவின் விலை செய்யப்படும் என அந்த நிறுவனத்தின் தலைவர் முதித்த பீரிஸ் தெரிவித்துள்ளார். இதற்கமைய 12.5 கிலோகிராம் நிறையுடைய லிட்டோ சமையல் எரிவாயுவின் விலை 3690 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட உள்ளது. 5 கிலோகிராம் நிறை கொண்ட லிட்டர் எரிவாயு விலை 1482 ரூபாய்க்கும் 2.3 கிலோகிராம் நிறை கொண்ட லிட்டோ சமையல் எரிவாயுவின் விலை 694 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆஸ்திரேலியாவில் படுகொலை செய்யப்பட்ட இலங்கை பெண் தொடர்பான குரல் பதிவு ஒன்று மெல்போர்ன் நீதிமன்றத்தில் நேற்று ஒளிபரப்பப்பட்டது. கடந்த 2022ஆம் ஆண்டு மெல்போர்னில் உள்ள வீடொன்றில் கணவனால் கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்ட இலங்கையைச் சேர்ந்த பெண்ணின் இறுதி தருணங்களின் போது பதிவான குரல் பதிவே இவ்வாறு ஒளிபரப்பப்பட்டுள்ளது. 2 பிள்ளைகளின் தாயான 43 வயதுடைய நெலோமி பெரேரா என்பவரை இச்சம்பவத்தில் உயிரிழந்தவுடன் அவரது 45 வயதான கணவர் தினுஸ் குரேரா இந்த கொலை செய்துள்ளதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. 45 வயதான தினுஸ் குரேரா என்ற கணவன் குடும்பத்துடன் பிரிந்து வாழ்ந்து வந்த நிலையில் வீட்டுக்கு வந்து கொலை செய்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். குறித்த இலங்கை பெண் தனது பிள்ளைகள் முன்னிலையில் கொல்லப்பட்ட போது உதவிக்காக அவர் அலறுவது அவரது கை கடிகாரத்தில் பதிவாகியுள்ளது. அந்த குரல் பதிவு நீதிமன்றத்தில் ஒளிபரப்பப்பட்டது. தினுஸ் குரேரா தனது 43 வயது மனைவியை கொன்றுள்ளதாகவும் தப்பிச் செல்ல முயன்ற போது தனது மகனையும் தாக்கியதாகவும் கூறப்படுகிறது. ஜனாதிபதி தேர்தலின் போது அரசு அதிகாரிகள் மற்றும் அரசாங்கத்தின் செயற்பாடுகள் தொடர்பிலான வழிகாட்டுதல்களை வெளியிடுவதற்கு இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு தீர்மானித்துள்ளது. தேர்தல் காலத்தில் அரசு அதிகாரிகளால் பொதுமக்கள் மனித உரிமைகள் மீறப்படுவதாக ஆணையாளர் சட்டத்திரணி நிமால் புஞ்சிகேவா தெரிவித்துள்ளார். இவ்வாறான செயற்பாடுகளை கருத்தில் கொண்டே வழிகாட்டல்களை வெளியிட முடிவு எட்டப்பட்டதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். எனினும் அது எப்போது வெளியிடப்படும் என்ற தகவலை அவர் வெளியிடவில்லை. அதேவேளை தேசிய மக்கள் சக்தியின் அனுசரணையுடன் நடைபெற்ற தேசிய அகில இலங்கை தாதியர் மாநாட்டில் அரசு தாதியர்கள் சீருடைகளுடன் பங்கு பற்றியமை தொடர்பில் தேர்தல் ஆணைக்குழு சுகாதார சேவை பணிப்பாளர் நாயகத்திடம் விளக்கம் கோரியுள்ளார். நடந்து முடிந்த 2024ஆம் ஆண்டுக்கான ஆசிய கிண்ண T20 தொடரில் இறுதிப் போட்டியில் இலங்கை அணி இந்திய அணியை வீழ்த்தி ஆசிய கிண்ணத்தை முதல் முறையாக வென்றுள்ளது. இவ்வாறான நிலையில் இலங்கை மகளிர் மற்றும் ஆடவர் கிரிக்கெட் அணியின் பகுப்பாய்வாளராக யாழ்ப்பாண பல்கலைக்கழக விஞ்ஞான பீட 36ஆம் அணி விதுபாலா இருந்து வருகின்றார். யாழ் பல்கலைக்கழக புள்ளி விவரவியல் பட்டதாரியான விதுபாலா எதிரணியின் பல பலவீனங்கள் மற்றும் ஆடுகள பல பலவீனங்களை துல்லியமாக பகுப்பாய்ந்து அணி தலைமைக்கான ஆலோசனைகளை வழங்கி வெற்றிக்கு வித்திட்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது. தொடர்ந்து நாளை காலை பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளுவோம். நன்றி.